Hello friends, நான் தான் உங்க அஸ்வின். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா ப்ராடக்ட் மேனேஜர் ரோலை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்புறம் கஸ்டமர் சக்ஸஸ் மேனேஜர் அது ரிலேட்டடாக வீடியோ போட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா நான் அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 5 முக்கியமான விஷயம் கவர் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் மேனேஜரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க டே டு டே லைஃப் என்ன. செகண்ட் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி இந்த ஜாபுக்கு போகலாம். மூணாவது வந்து இதுக்கும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு. ஃபோர்த்து வந்து என்ன டூல்ஸ் அந்த என்ன ஸ்கில்ஸ் தான் இந்த ரோலுக்கு தேவை. ஃபிஃப்த்து வந்து இதுக்கு எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்து படிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு டே டு டே லைஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி நான் சொல்ல போகிறதில்ல. என்னோட ரியல் லைஃப்பில் வந்து நான் மீட் பண்ண பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க கரண்ட் நான் ஐடி ஜாப்லேருந்து எப்படி ஐடி ஜாபுக்கு மூவ் பண்ணாங்க, அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அது வந்து பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தாலும் சரி. ஸோ எப்படி அவங்க கன்வெர்ட் பண்ணி அந்த ஜாபை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து தான் நான் உங்ககிட்ட நீங்கள் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டே டு டே லைஃப்க்கு நான் எப்படி சொல்ல வரேன்னா, என்னோட ப்ரீவியஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா எட்டெக்கு. ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணி படிப்பாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் டெவலப்பிங்காக மார்க் இன்டர்வியூஸ் இதெல்லாம் ஷெடியூல் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மென்டர்ஸ் கூட ஷெடியூல் பண்ணுவோம். இது ஒரு ஃபுல்லாக மேனுவல் ப்ராசஸ் தான். இதை தான் வந்து ஆட்டோமேட் பண்ணுவோம் ப்ராடக்ட்டில். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி வந்தது அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 1-on-1 செஷன் வைக்கணும்னா ஒரு கூகுள் கேலண்டர் இல்லை ஜூமில் வந்து நாங்கள் வைப்போம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு 10+ ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி போகும்போது ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் டீமில் வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசினாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எப்போ அவைலபிளோ, இப்போ நான் தான் மென்டர்னா நான் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை லாகின் பண்ணி என்னோட அவைலபிள் டைமை வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த ஸ்லாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண பார்த்தீங்கன்னா மென்டருக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் அடுத்த கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்றது முன்னாடியே ரைட் சைடில் காமிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கேயே அந்த ப்ராடக்ட்லேயே வந்து அந்த ரெக்கார்டிங் வீடியோஸும் இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி மென்டராக இருந்தாலும் சரி. அதேமாதிரி ஸ்கோர்ஸும் வந்து ஒரு 1/2 hourல அந்த ப்ராடக்ட்டில் அப்டேட் ஆகிடும். இது ஒரு ப்ராடக்ட், இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு லீடர்ஷிப் டீம்லேருந்து வருது எங்களுக்கு. ஸோ வரும்போது இதை வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் தான் எடுத்து போய் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு சிஇஓ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீனியர் மேனேஜர்ஸ்லாம் வந்து டெவலப்பர்ஸ் கூட டிசைனிங் டீம் கூட உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் என்னென்னு அவங்க ஃபுல்லாக கேதர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆல்ரெடி வெளியில் இருக்கா, அப்படி இருக்கிற ப்ராடக்ட் என்ன டிஃபிகல்ட்டிஸ் என்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுது, நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம் இதை பார்ப்பாங்க. ரோட் மேப்பே போடணும். லைக் இந்த ப்ராடக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்போ எண்ட் பண்ண போகிறாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டெவலப்பர்ஸ் இல்லை டிசைனர்ஸ் அவங்களோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ ஆகும், ஸோ இது வந்து லான்ச் டேட் என்னைக்கு வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எண்ட் டு எண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் வந்து யோசிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் ரிஸ்க் அண்ட் மிட்டிகேஷனும் பார்ப்பாங்க. லைக் ஃபியூச்சரில் இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்மள மாதிரியே வேறு யாராவது பில்ட் பண்ணால் என்ன பண்ணுறது, இது என்னெல்லாம் சான்ஸ் இருக்குது அதெல்லாம் எழுதுவாங்க. அதேமாதிரி பிஆர்டியும் தனியாக எழுதுவாங்க. பிஆர்டினா லைக் பிஆர்டியில் பிஆர்டி லைக் ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து எழுதணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ராடக்ட் மேனேஜரோட ஒரு ரோல்னு பார்த்தீங்கன்னா. இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது பக்ஸ் இருக்கா, லைக் அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபீட்பேக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க யூசர்ஸ் கிட்ட இருந்து. லைக் நீங்கள் எதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா, இதில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் நல்லா இருக்குமா, லைக் அது வந்து ஒரு கூகுள் டாக்கோ எதுலேயோ கூகுள் ஃபார்மோ எதுலேயோ ஷேர் பண்ணி அதை வந்து யூசர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு ஒரு ப்ராடக்ட் மேனேஜரோட லைக் டே டு டே லைஃப் அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க இல்லை ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி இந்த ப்ராடக்ட் மேனேஜருக்கு மூவ் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இதுக்கு வந்து என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் நான் ஒரு கொலிகோட ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் அனலிஸ்ட் ரோல் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. லைக் இந்த ரோலோட ஹைரார்க்கியே பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட், அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் மேனேஜர் இப்படி தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸில் என் கூட தான் இருந்தாங்க. பட் இவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அனலிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்னலாகவே அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட போயிட்டு பேசினாங்க. இது மாதிரி எனக்கு இந்த ரோலில் இங்கே ஒர்க் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவங்களை டேரெக்டாக அப்ரோச் பண்ணாங்க. ஸோ எல்லா கம்பெனியும் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் என் கம்பெனியில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க. 20% வந்து ஒரு ப்ராடக்ட் அனலிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், 80% வந்து ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணுங்க, அது போக போக நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க. அது அப்படியே போக போக 20 40 ஆச்சு, 40 60 அப்புறம் 80%
ஒரு ப்ராடக்ட் அனலிஸ்ட், அப்புறம் ஃபுல்லாகவே ப்ராடக்ட் அனலிஸ்ட்டாகவே மூவ் பண்ணிட்டாங்க இன்டர்னலாக. ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனியில் இதுமாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கோ இல்லையோ நம்ம கேட்குறதுல தப்பு இல்லை, ஸோ அது கேட்கலாம். ரெண்டாவது, நான் இப்போது ஃப்ரெஷரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதுக்கு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து என் கூட ஒர்க் பண்ணல, பட் என்னோட ஃப்ரெண்டு. இது வந்து நான் ஒரு கோர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ போடல, பட் இருந்தாலுமே வந்து அவர் வந்து இந்த நெக்ஸ்ட் லீப்னு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணார். இது வந்து நெக்ஸ்ட் லீப் நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். அப்போது அந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 18,000 20,000. ஸோ அது வந்து ஒரு 3 months டியூரேஷன். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் வந்து நீங்கள் நல்லா டாப் பர்ஃபார்மராக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்டும் அந்த மைல் ஸ்டோன் அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கேம்பஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இதுதான் அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் ரொம்பலாம் இல்லை, ஒரு 2-3 ஜாப் இன்டர்வியூக்கு வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கிளியர் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ என்னோட ஃப்ரெண்டை வந்து இந்த மைல் ஸ்டோன் கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் அந்த டைமுக்கு முடிக்கிறது, கோர்ஸ் வந்து ஒரு 3 months கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக அட்டென்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அவங்க மூலியமா. ஸோ கரெக்டாக ஜாபும் வந்து இந்த கோர்ஸ் மூலியமா போய் அவருக்கு அந்த ஜாப் வாங்கினாரு. அதுவும் இல்லாமல் லைக் நான் இப்போ வந்து பிஸ்னஸ் அனலிஸ்டாக ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் மேனேஜர் ரோல் வந்து இந்த கோர்ஸை கேட்டு நானும் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக என்னால் ஒரு 10 days தான் வந்து அந்த கோர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அதுக்குள்ளே இங்கே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்ததுனால அதுவும் இன்டர்வியூ எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் அட்டென்ட் பண்ண அந்த 10 days பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து எனக்கு நல்லா தான் இருந்தது. ரொம்ப இன்ட்ராக்டிவாக ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. லைக் அந்த அவங்க லைவாக சொல்லிக் கொடுக்கும்போது உங்களை வந்து வீடியோ கேம் ஆன் பண்ண சொல்லுவாங்க, லைக் உங்ககிட்டயே கான்வர்சேஷன் பேசுவாங்க. ஸோ ப்ராடக்ட் மேனேஜர்னா எப்படி யோசிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த கோர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் அங்கே படித்து ஒரு 2 பேருக்கு ஜாப் வந்து அவங்க மூலியமா கிடைச்சது. இன்னொருத்தர் வந்து அவரே அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டாரு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நான் ப்ரொமோட் பண்ணல, மறுபடியும் அதான் சொல்ல வரேன். உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. அதேமாதிரி வேறு ஏதாவது கோர்ஸ் வந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இவரும் மூவ் பண்ணாரு. பட் என்னால் தான் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ப்ராடக்ட் மேனேஜருக்கும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 2 ரோலுமே சிமிலராக தாங்க இருக்கும். லைக் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, லைக் சர்வீஸ் பேஸ்ட் ஒரு கன்சல்டிங் ஃபார்மில் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் அதிகமாக இருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இல்லை ஒரு சாஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் 2 பேரோட ஒர்க்கும் சிமிலர் தான். நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜர் ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இது ப்ராடக்ட் மேனேஜர் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அவங்களும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்னாப் சாட் எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டில் மணி ஏர்ன் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஸ்னாப் சாட் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் போடுவோம், அதெல்லாம் போடுவோம். பட் ஸ்னாப் சாட் அதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, லைக் நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அந்த சன் நெக்ஸ்ட் அந்த பிளாட்ஃபார்மை வந்து ரிட்டன்ஷன் ரேட்டு அப்புறம் பவுன்சிங் ரேட் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. லைக் பவுன்சிங் ரேட் அதிகமாக இருக்குது, ரிட்டன்ஷன் ரேட் கம்மியாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்கிட்ட சஜஷன் கேட்டாங்க இன்டர்வியூவில். ஸோ இன்டர்வியூ கூட பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சினாரியோ கொஸ்டின்ஸ் தான் வரணும். ஸோ நம்மளுக்கு முதல்ல தெரியணும், ஓகே சன் நெக்ஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட அமேசான் பிரைம் மாதிரி தான், அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, முதல் அமேசான் பிரைம் எப்படி ஏர்ன் பண்ணுது, லைக் ஸ்னாப் சாட் இது மாதிரி பாப்புலராக நீங்கள் என்ன டூல்ஸ்லாம் என்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், லைக் அதுலேருந்து அவங்களுக்கு எப்படி ரெவன்யூ போகுது, ஒரு பிஸ்னஸ் மாடல்லேருந்து நீங்கள் யோசிக்க தெரியணும். ஸோ மோஸ்ட்டாக இதுக்கு இன்டர்வியூஸும் பார்த்தீங்கன்னா 2 ரோலுக்குமே சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் 2 ரோலுமே சிமிலர் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் ரோலுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கில்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஆப்வியஸாக நம்ம வந்து மல்டிபிள் டீமோட ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம கம்யூனிகேட் வந்து ப்ராப்பராக பண்ணணும், என்ன நம்மளுக்கு நீடோ அதை வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும், அவங்ககிட்ட கரெக்டாக ஒர்க் வாங்கவும் தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட். லைக் இப்போ ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெவலப்பர்ஸுக்கு சில இன்புட்ஸ் கொடுக்கலாம். லைக் எல்லாமே வந்து கோடிங் வந்து அவங்க தான் எழுதுவாங்க, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படிலாம் இல்லை. உங்களோட ஐடியா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வேணும் அதை வந்து கரெக்டாக கேட்டு வாங்க தெரியணும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து முதல் இந்த ரோல் போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் க்யூரியஸாக இருக்கணும். லைக் இப்போது திடீர்னு வந்து உங்களை வந்து இந்த ப்ராடக்ட் பண்ண போகிறோம், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்கன்னு. மார்க்கெட் ரிசர்ச்னா நம்ம நேரில் போய் பண்ண போகிறது இல்லை, நம்ம சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்து பண்ண போகிறோம். பட் ஆனால் புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு புது மார்க்கெட் ரிசர்ச் மாதிரி எடுத்து மிச்ச கம்பெனி அவங்களோட பிஸ்னஸ் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதான் சொல்கிறேன், மார்க்கெட் ரிசர்ச்னா நம்ம வந்து மிச்ச ப்ராடக்ட்டு மிச்ச மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி க்யூரியஸாக இருக்கணும், புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ரோலுக்கு தேவை. டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லைக் வயர் ஃப்ரேம் வந்து சில சமயம் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃபிக்மா, மிரோ இந்த மாதிரி வயர் ஃப்ரேமிங் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட்
ப்ராஜெக்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இவங்க காமனாக யூஸ் பண்ணுற டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரா. ஸோ ஜீரா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து அட்லான்டியன் ஒரு நான் சர்டிஃபிகேட் கூட பண்ணேன். நீங்கள் ஜென்ரலாக போயிட்டு ஜீரா ஃப்ரீ கோர்ஸ்ன்னு போடுங்க. அது முடிச்சா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன செக் பண்ணிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் டாக்குமெண்ட் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் நோஷன் அது யூஸ் பண்ணோம். ஸோ அது ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொன்றும் மாறும். ஸோ சில கம்பெனியில் கூகுள் டாக் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட் எழுதுறதுக்கு. ஸோ அது கம்பெனி பொறுத்து மாறும். நீங்கள் அதை என்ன செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இந்த 5 விஷயம் தான் நான் உங்ககிட்ட கவர் பண்ண நினச்சிருந்தேன். லைக் ப்ராடக்ட் மேனேஜரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க ஸ்கில்ஸ், நீங்கள் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எப்படி மூவ் பண்ணலாம், இப்போ டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்தோம் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் ப்ராடக்ட் மேனேஜருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் தான் உங்ககிட்ட இந்த சேனலில் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதில் நான் சில இதை மிஸ் பண்ணியிருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நான் எதாவது மிஸ் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் அங்கேயே கேளுங்க. தேங்க்யூ, பை.